எபிசோட் அடிக்கல யாரை கட்டுறாங்கன்னா பருட்டோவையும் கவாக்கியையும் கட்டுறாங்க. அவங்க ரெண்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வச்சுதான் அந்த கதையே போக போகுது. உன்னை பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான், டே ஷினோபியோட காலகட்டங்கள்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றான். நீ இவ்வளவு தூரம் வருவன்னு நினைச்சு பார்க்கலன்னு சொல்றான் கவாக்கியை பார்த்து. டே செவன்த் ஓக்காக எங்க அனுப்பணும் அங்க தாண்டா உன்னை அனுப்ப போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கவாக்கி. அது முடிஞ்சா பண்ணி போறேன்னு சொல்றான் பருட்டோ. டே நீ சொன்னது கரெக்ட் தான்டா, ஷினோபியோட காலகட்டங்கள்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. சடனா பார்த்தா வில்லேஜ கட்டுறாங்க, பார்த்தா வில்லேஜ் செதஞ்சு போய் கிடக்கு, சின்ன பின்னமாய் கிடக்கு. டே உன்னோட காலகட்டம் தாண்டா முடிஞ்சிச்சு, ஆனா இன்னும் நான் ஷினோபி தான் சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. சடனா ஹெட் பேண்ட கட்டிட்டு மாசா நிக்காம. சடனா பார்த்தா ஒரு கண்ணு வந்து ஒயிட் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி காட்டுறாங்க. இப்போ எதெல்லாம் நினைச்சோ அதுல இருந்து இனிமே ஒரிஜினல் கதையே ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தா ஆரம்பத்துல நருட்டோட மகன் பருட்டோ வேகமா போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஷிக்கமரு மகன் பேரு ஷிக்கடாய், அவனும் இவனு தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காங்க. ஆனா எங்க தான் போறானுங்கன்னு தெரியல. உன்னை ஷிக்கடாய் கட்டு வரான். டே பருட்டோ எதுவும் பிரச்சனைன்னு கேட்கான். ஆமான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன்ல அப்படியே ஷிக்கமரு நருட்டோவும் கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ இதுல வந்து அப்படியே ஹொக்காகவே மாறிட்டான். பார்த்தா ஷிக்கமரு ஹொக்காகையும் ஒரே ரூமுக்குள்ள வராங்க. என்ன நீங்க இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க, என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு நீங்க சைனே போலாம் சொல்லிட்டு இருக்கா ஷிக்கமரு. பார்த்தா கையெழுத்து போடுறதுக்கு அவ்வளவான பேப்பர் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி இங்க தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பருட்டோ ஷிக்கடாயும் கட்டுறாங்க. அவனுக்கு எதுக்கு வேக வேகமா ஓனானுங்கன்னா ஒரு பர்கரை வாங்க தான் போனானுங்க. அது ஒரு லிமிடெட் எடிஷன் பர்கர். பார்த்தா ரெண்டு பேரும் வாங்கிட்டு அப்படியே ஒரு ட்ரெயினுக்கு மேலே ஏறிட்டானுங்க. ட்ரெயினுக்கு மேலே ஏறி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் பருட்டோ நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட சுத்துறானடா, ஏன்டா நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு ஷிக்கடாய் ஒரு மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். உடனே பருட்டோ பேசுறான், இனிமேல் நான் எங்க மேல நடக்க போறதெல்லாம் இல்ல, இந்த ட்ரெயின்ல ஏறி எல்லா பக்கமும் சுத்த போறேன்னு சொல்லிட்டு. உன்னை ஷிக்கடாய் சொல்றான், ஹிடன் லீவ் வில்லேஜ் வந்து ரொம்ப மாடர்ன் ஆயிட்டு போகுது, நம்மளுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றான். நாளையில இருந்து நம்மளுக்கு நிஞ்சா அகாடமி ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லிட்டு ஷிக்கடாய் பேசிக்கிட்டு இருக்கான். நாளையான்னு சொல்லிட்டு பருட்டோ மிரண்டுட்டான். டேய் நாளைக்கு தாண்டா ஸ்டார்ட் ஆக போகுது, உங்க அப்பா இதை பத்தி எதுவுமே சொல்லலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லியிருந்தாரு ஆனா நான் மறந்துட்டேன்னு சொல்றான் பருட்டோ. உங்க அப்பா எதுவும் நீ ரொம்ப பாடுபடுத்திடாடா, நீ எதுவும் பாடுபடுத்தினா எங்க அப்பா வந்து என்னைய பாடுபடுத்திடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஷிக்கடாய். உங்க அம்மா எப்பவுமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க உன்னை பாத்துக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சடனா பர்கரத்துக்கு வாயில திணிக்கிறான் ஷிக்கடாய். உன்னை ஷிக்கடாய் சொல்லிக்கிட்டு இருக்கான் பருட்டோட்ட, டே இதே இடத்துல பொறுமையா இருந்தீங்கன்னா உன்னோட டெஸ்டினி வந்துடும், அதுல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சடனா குதிச்சுங்கிறது போய்கிட்டே இருக்கான் ஷிக்கடாய். பார்த்தா பருட்டோ அப்படியே உட்காந்து அவங்க அப்பாவோட ஸ்டாச்சுவை பாத்துக்கிட்டே இருக்கான். எங்க அப்பாவாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்கப்பா, நான் யாருன்னு காட்ட போறது கத்திக்கிட்டு இருக்கான் பருட்டோ. உன்னை ட்ரெயின்கார டென்ஷன் ஆயிட்டாரு. டே நீலாம் யாரடா வண்டியில ஏன்டா யாருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. உன்னை பருட்டோ இருந்து குதிச்சு போய்கிட்டே இருக்கான் வெளியே. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா டெங்கின்னு ஒரு பையனை வந்து 4-5 பையன் வந்து ரேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டெங்கிங்கிற பையன் வந்து அந்த ஊர்ல ரிச்சான பையன். இவனை வச்சு லாடுவண்டா, இவன் நம்மள்கிட்ட பணம் கிடைக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு சடனா பார்த்தா பருட்டோ மாசா உள்ள வந்து நின்றுட்டு இருக்கான். டே நீ யார்டா எங்கள்கிட்ட வந்து முதல்ல சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் கேட்காங்க. டே அந்த பையன்ட்ட எதை புடுங்குனீங்களோ அதை அப்படியே கையில கொடுத்துன்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. கொடுக்க முடியாதுன்னு சொல்ல சடனா பருட்டோ டென்ஷன் பார்த்தா அப்பா மாதிரி ஷடக்லாம் ஜுட்ஸோ போட்டு வரான். சடனா பருட்டோ சுத்திட்டு வந்து ஒருத்தனை அடிச்சு நொறுக்கு தான் ஷடக்லாம் ஜுட்ஸோ போட்டு அவன் பர்ஸை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். பருட்டோ 3 பேர் அடிச்சு நொறுக்கி இருக்கான். பார்த்தா அந்த 3 பேரோட ஃப்ரெண்ட் இன்னொரு 3 பேர் வந்துட்டானுங்க. டே எங்க ஃப்ரெண்டே அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல அடிக்கலான்னு வரானுங்க. உன்னை பருட்டோ வந்து இன்னொரு பையன் வேக வேகமா போறாங்க. அந்த பையன் பேர் டெங்கி. ஆனா ஒரு வழியா டெங்கியும் பருட்டோ ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டானுங்க, தப்பிச்சிட்டானுங்க அவனு. டே இப்ப நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பருட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். நான் என்ன நல்லா இருக்கேன், இன்னைக்கு போனா என்ன நாளைக்கு திரும்பி வரப்போறானுன்னு சொல்லிட்டு டெங்கி சொல்றான். டே அவனால பார்த்தா பயப்படாத, அவனால நீ அடிச்சுன்னு இருக்க வேண்டியதானு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் பருட்டோ. நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் இல்ல, அவங்களை எப்படி நான் அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு நிஞ்சுட்சு தெரியும், எனக்கு நிஞ்சுட்சு தெரியாதுன்னு சொல்றான் டெங்கி. நீ நிஞ்சா அகாடமி போய் சேரப்போறேன்னு சொல்லிட்டு டெங்கி கேட்கான். நாமா நான் நாளைக்கு போய் சேரப்போறேன்னு சொல்றான் பருட்டோ. நாளைக்கு நானும் தான் சேரப்போறேன்னு சொல்லி டெங்கி ஒரு மாதிரி சோகமா பேசிட்டு இருக்கான். உன டெங்கி சொல்லிட்டே வரான், எனக்கு இந்த நிஞ்சுட்சு கத்துக்கலாம் ஆசையே கிடையாது, எங்க அப்பா வந்து கம்பெனி வந்து நல்லா பெருசாகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனால வந்து நீ நிஞ்சுட்சு வந்து நல்லா கத்துக்கோன்னு சொன்னாரு சொல்றான் அவன் டெங்கி. சரி உன்னோட கம்பெனி பேர் என்னடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பருட்டோ. காமி நாரிமோன் கம்பெனின்னு சொல்றான். சொன்னோன்னு பருட்டோ செதறிட்டான். டேய் நம்ம வில்லேஜ்ல அதான்டா டாப் ஃபர்ஸ்ட் கம்பெனி, அந்த கம்பெனில தான் நீ வந்திருக்கன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். நீங்களே பெரிய பணக்காரங்க, நீங்க எதுக்குடா இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்காம. உடனே டெங்கி சொல்றான், எங்க அப்பா ஒரு காலகட்டத்தில் வந்து ஷினோபியா இருந்தாரு, 4th கிரேட் நிஞ்சா வர நிறைய அச்சீவ்மெண்ட் பண்றான்னு சொல்லிட்டு நல்ல பிசினஸ் எல்லாம் வளர்த்து கொண்டு போனாருன்னு சொல்றான். அதனால நிஞ்சாக்கள் மேல அவர் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. உனக்கு நிஞ்சாவா ஆசையா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கான் பருட்டோ. எனக்கு அந்த அளவுக்கு ஆசையே கிடையாது சொல்றேன், எங்க அப்பாவோட பேச்ச கேட்பேன், அதுக்காண்டி எங்க அப்பா கண்டி நான் நிஞ்சாவா மாறப்போறேன்னு சொல்றேன் டெங்கி. டேய் நீ தாண்டா உங்க அப்பா பேச்ச கட்டுட்டு இருப்ப, எங்க அப்பாவை எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலாம் செய்யாது, அதனால அவர் என்னை வந்து பனிஷும் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. அவர் பேச்சே நான் கேட்க போறதுன்னு சொல்றேன். உங்க அப்பாவை பத்தலாம் பயப்படாடா, உங்க அப்பாக்கு நீ ஒரு பாடத்தை புகுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. சடனா பேசிக்கிட்டே இருக்கான், எங்க அப்பா தான் என்ன ஒண்ணு செய்ய மாட்டாரு, ஆனா எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டே மணி எத்தனை சொல்லிட்டு கேட்கான். மணி 7ன்னு. டே எங்க அம்மா அதுக்குள்ள கொண்டுருவாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாஞ்சு கிளம்புறான். எங்கடா போறேன்னு சொல்லிட்டு டெங்கி கேட்கான். எங்க அம்மா கோவப்பட்டாங்கன்னு என்னை பொழந்து எடுத்துருவாங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்கான் பருட்டோ. போற உள்ள உங்க அப்பாவுக்கு பாடத்தை மட்டும் புகட்டிருன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அடே அப்பாவுக்கு பாடத்தை புகட்டணுமா பருட்டோ, நீ சொல்லிட்டு நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு டெங்கி அவன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா பருட்டோ வீட்டுக்கு வந்துட்டான். உன்னை ஹினட்டாவை காட்டுறாங்க. டே வீட்டுல ஒரு செலிபிரேஷன் பண்ண போறேன்னு சொன்னோம்ல, இவ்வளவு லேட்டா வரன்னு சொல்லிட்டு இருக்கா. உன்னை என்னை மன்னிச்சிருக்க, ஷிக்கடாய் நான் தான் ஒன்னா போனோம், நான் அதுலதான் லேட் ஆயிருச்சுன்னு சொல்றான் பருட்டோ. சடனா பார்த்தா பருட்டோக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவரு ஹீமாவரி, பாஞ்சு வந்து அண்ணனை கெட்டி பிடிக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹினாட்டா வந்து வீட்டுல ஒரு செலிபிரேஷன் மாதிரி பண்ணிட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்காங்க. நாளைக்கு நீ அகாடமி போக போறல, அதுக்காண்டி தான் உனக்கு இந்த சிறப்பு சாப்பாடுன்னு சொல்ற ஹினாட்டா. டேய் உங்க அப்பா இந்த அகாடமில தான்டா பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹினாட்டா. இதை வட்டி நீங்க 100 தடவை சொல்லிங்கன்னு சொல்றான் பருட்டோ. உங்க அப்பா பிரச்சனை கொடுத்ததுல அவர் தான் முதலா இருப்பாரு, ஆனா அவர் ஒரு கூலான ஷினோபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
இதெல்லாம் கேட்டு ஹீமாவரி சந்தோஷப்படுறா அவங்க அப்பாவை பத்தி பெருமையா பேசணும்னு. அப்பாவை பத்தில என்கிட்ட ஒன்னும் பேசாதுன்னு சொல்லிட்டு பருட்டோ டென்ஷன் ஆகுறான். அவர் என்னைக்காச்சும் வீட்டுக்கு வந்திருக்காரா? ஹொக்காகே ஆனதுல இருந்து வீட்டு பக்கமே வர மாட்டேங்காரு. ஹீமாவரி என்னை மதிக்க மாட்டேங்காருன்னு சொல்லிட்டு கத்துறான் அவன். உங்க அப்பா ஹொக்காகையா இருக்கிறதுனால இந்த ஊர் வந்து ரொம்ப ப்ரொடக்டா இருக்கு, அதுக்காண்டி நீங்க இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. இந்த ஊரே அவருக்கு ஒரு ஃபேமிலி மாதிரின்னு சொல்றா ஹினாட்டா. இந்த ஊர்ல எந்த எனிமியுமே இல்ல, அப்பனா எதுக்கு அவர் வந்து இப்படிலாம் வரமாட்டேக்காருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பருட்டோ. டேய், சண்டை போடுறது மட்டும் ஒரு ஷினோபிக்கு வாழ்க்கை கிடையாது. அந்த ஊரை வந்து நல்ல ப்ரொடக்ஷனா பாத்துக்கணும், எல்லாத்துக்கும் மக்களுக்கு நல்ல உதவி பண்ணுண்டா, அது ஒரு ஹொக்காகையோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹினாட்டா. நாளைக்கு நீ அகாடமிக்கு போயில, அங்க போனப்பறம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியுன்னு சொல்ற ஹினாட்டா. பார்த்தா பருட்டோ போய் டென்ஷன்ல படுத்துட்டான். அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா டெங்கி வந்து அவங்க அப்பாட்ட போய் பெரிய இதுல போய் பேசிக்கிட்டு இருக்கான். அப்பா நான் அப்படிலாம் போக மாட்டேன், நிஞ்சா அகாடமில சேர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்பா அவனை செவுட்ல அடிச்சு படுக்க வச்சிட்டாரு. டே, காமினர் கம்பெனில வந்து அடுத்து வந்து ஆள போறது நீ தான்டா, அதனால உனக்கு நிஞ்சுட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இந்த சில நாள்களா உன்னை நிறைய பசங்க வந்து உன்னை கிண்டல் அடிக்காங்க, எல்லாம் செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும்டா, அகாடமிக்கு போனாதான்டா நீ ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொல்றாரு அப்பா. பருட்டோ சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. டெங்கி சடனா எந்திரிக்கான். அப்ப நான் ஸ்ட்ராங் ஆனக்காண்டி தான் இதெல்லாம் பண்றீங்களான்னு சொல்லி கேட்காம அவன், ஆமா நீ அப்படி வந்து ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆனவனு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நீங்க என்ன நாள் படிக்கலாம்னு சொல்லி கேட்காம நீ ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்ன நாளும் பேசுன்னு சொல்றாரு அப்பா. சரின்னு சொல்லிட்டு சடனா அங்க இருந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஏதோ ஒன்னு பாஞ்சு பறந்து வந்துகிட்டு இருக்கு. சடனா பார்த்தா பாஞ்சு போய் கடிச்சிருச்சு. உடனே சொல்லிட்டு இருக்கான், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் அகாடமிக்கு வேகமா போறாங்க. பார்த்தா பருட்டோ காட்டுறாங்க. பார்த்தா பருட்டோ வந்து ஸ்கூலுக்கு வந்து லேட்டா எழுந்துட்டான். பார்த்தா தங்கச்சி தான் வந்து எழுப்பி விடுதா. அதனாலே ஸ்கூலுக்கு லேட்டான்னு சொல்லிட்டு ஆனா வேகத்துல போய்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் எதுக்கு நான் பயப்பட போறேன், எப்படினாலும் ட்ரெயின் வரும், அதுல ஏறி போய்க்கலாம்னு சொல்லிட்டு வேகமா போறான் பருட்டோ. பார்த்தா அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். பார்த்து டெங்கி எங்கதான் நடந்து போறான். பார்த்தா அவன் உடம்புல ஒரு மாதிரி அரோமா மாதிரி பறந்துகிட்டு இருக்கு. உடனே பருட்டோ பார்க்க அவன் உடம்புல என்னடா அரோமா மாதிரி பறந்துகிட்டு இருக்கு பார்க்காம சடனா ஏதோ உனக்கு ஒரு பவர் அவைக்கணும் ஆயிருச்சு போலுக்கு. ஒரு கண்ணு மட்டும் ஒயிட் கலர்ல இருக்கு. என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு பருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கண்ணு நார்மல் ஆகுது. சரி ட்ரெயின் வர வந்துருச்சு, நம்ம சீக்கிரம் ஏறி அகாடமிக்கு போயிடலாம் சொல்லிட்டு சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான். திரும்பியும் பார்த்தா அந்த பசங்க வந்து டெங்கி வந்து புல்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா டெங்கி அவன் பேக்ல இருந்து பணத்துண்டையே வெளியே போட்டுக்கிட்டே இருக்கான். ஒரு பணத்தாலேயே எடுத்து அப்படி வந்துகிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஒரு ட்ரெயினுக்குள்ள ஏறுதானுங்க அவனுங்க. பணத்தை தந்துட்டுனா உன்னெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொல்றானுங்க பசங்க. சடனா 3 பேர் உள்ள வந்து ட்ரெயின் கதவு மூடிருச்சு. பார்த்தா அந்த ட்ரெயின் மூணு உடனே சடனா ட்ரெயின் கிளம்பிருச்சு. உடனே பருட்டோ பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான், எப்படியாச்சும் நம்ம ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துறன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த ட்ரெயின் வந்து பைலட் ஓட்டல. பார்த்தா டெங்கி தான் ஆன் பண்ணி விட்டுருக்கான். டெங்கி என்னடா பண்றான்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டே, இது எங்க கம்பெனில உள்ள ப்ராடக்ட், இது ஒரு புரோட்டோடைப்னு சொல்றான் அவன். இதுல உள்ள சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி முடிக்கான். பார்த்தா ட்ரெயின் துண்டு துண்டா போய்கிட்டு இருக்கு. உங்கள மாதிரி இது ஒரு டிஃபெக்டிவான பொருள்னு சொல்றான் அவன். டே, உன்ட ஃபன் தானடா பண்ணோம், நீ என்ன முட்டாள்தனம் இப்படி பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு பசங்க பாக்காங்க. டே, அந்த பக்கம் பாத்தியா நம்மள மாதிரி இன்னொரு உடஞ்ச ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கடா. இப்ப 2 ட்ரெயின் ஒரே சமயத்துல வந்து மோதுன்னு சொல்றான் அவன். ரெண்டுமே மோதுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம செத்து போவோம் அப்படின்னு சொல்றான் அவன். சொன்னோடனே பசங்க எல்லாம் செதறாங்க. இதுக்கெல்லாம் பயப்படாதீங்கடா, இதுக்கு தான் நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா பருட்டோ உள்ள இறங்குறான். பருட்டோ நீயும் கூட வந்தன்னு சொல்லிட்டு டெங்கி கேட்கான். நீ ஒன்னு என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு போகலன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் பருட்டோ. எங்க அப்பாட்ட நான் ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கான எந்த எல்லைக்குனாலும் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. பார்த்தா அவன் சுயநினைவே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பருட்டோட கண்ணுல மட்டும் ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல வருது. பார்த்தா உடம்புல இருக்க கெட்ட ஆராம தெரியுது அவனுக்கு. டெங்கி இதை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. முடிஞ்சா நீ ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்றான் டெங்கி. ட்ரெயின்ல வந்து 2 ட்ராக் இருக்கு, முடிஞ்சா மாத்திக்கோ, 2 ட்ரெயின் மாறி போன்னு சொல்றான் அவன். பார்த்தா பருட்டோ ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண முடியல. டேய் டெங்கி என்னடா லூசுத்தனமா பேசிக்கிட்டு சொல்லிட்டு பருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். எங்க அப்பாட்ட நான் ஸ்ட்ராங்னு காட்டுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். டேய், மத்தவங்க என்ன யோசிக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ ஒண்ணு செய்ய வேண்டாம்டா, நீ உன் வாழ்க்கையை நீ ஒன்ன மாதிரி யோசிச்சு வாழ்றான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பருட்டோ. சடனா அப்படி சொன்னோட டெங்கியும் சுயநினைவுக்கு வரான். உடம்பு ஃபுல்லா இழைக்க ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு. ஆப்போசிட்ல ட்ரெயின் வருதுன்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் செதறானுங்க. பார்த்தா டெங்கி உண்மையிலே சுயநினைவுக்கு வந்துட்டான். நான் ஏன் இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய், இதை ஏன்ட்ட விடா, நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு பருட்டோ பாஞ்சு முன்னாடி நின்றுட்டு இருக்கான். சடனா சேடக்லாம் சுட்ஸோ போட்டு விடுதான். சடனா பார்த்தா பம்பர மாதிரி சுத்தி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா பருட்டோட காலு கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு. ட்ரெயினுக்கு வெளியே போய் உள்ள போறான். டெங்கின்னு ஒரு கத்துறான். கத்துனே உடம்புல உள்ள கெட்ட அரமெல்லாம் பறந்துருச்சு. பார்த்தா பருட்டோ பார்த்தா மாசா வரான் டெங்கி. ஒரு வழியா தூக்கியும் பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ட்ராக்கே மாத்தி விட்டான் பருட்டோ. மாத்தி விட்டு அந்த சேடக்லாம் உடையுது. பார்த்தா 2 ட்ரெயினும் மோதல. ஒரு வழியா தப்பிச்சிட்டானே அவனுக்கு. டெங்கி நீ வேற லெவல்டா அப்படின்னு பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா டெங்கி கீழே உள்ள போறான். அதுக்குள்ள பார்த்தா அந்த 3 பசங்களும் பிடிச்சிட்டானுங்க. பார்த்தா ஒருத்தனும் பாதுகாத்துக்கிட்டானுங்க. அப்பாடா நினைக்கானே அவனுக்கு. இது ஒரு ஃபன்னாதாப்பா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. பார்த்தா அது ஆல்ரெடி டிஃபெக்டான ட்ரெயின் தான். பார்த்தா உடஞ்சி தாரதாரியா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வாங்கடாங்கிறது தப்பிப்போன்னு சொல்லிட்டு பருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா மெயின் ட்ரெயின்ல இருந்து பிஞ்சு போற ட்ரெயின்ல போய் 3 பசங்களும் குதிச்சிட்டாங்க. பார்த்தா டெங்கியும் பருட்டோம் குதிக்க முடியல. அதுக்குள்ள வந்து தானா பிரிஞ்சு போயிருச்சு. உடனே டெங்கி சொல்றான், டேய் நாங்க போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போயே திருன்னு சொல்றான் டெங்கி. ஆமாடா நாங்க ஒரு அகாடமிக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் பருட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா 7th வகையை கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ட்ரன்ஸ் செரிமோனில வந்து எல்லாரும் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு அகாடமிக்கு வந்து அட்டெண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பருட்டோ உசுமாக்கி இருக்கானு சொல்லிட்டு ஷீனோ கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஷீனோ தான் சென்ஸ். பருட்டோ உசுமாக்கி இருக்கானான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்காங்க. உசுமாக்கினா அப்பனா அவர் நருட்டோட பையனான்னு சொல்லிட்டு எல்லாரும் செதறாங்க. உடனே ஷிகமார் வந்து நருட்டோட பேசிட்டு இருக்கான். டே நருட்டோ ரொம்ப ஒரு மாதிரி கதிகலங்க இருக்காதடா, நீ வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், அதனால எல்லாத்துக்கும் தயாரான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல வேற என்னன்னு பார்த்தா பருட்டோவே காணோம். பார்த்தா பருட்டோ ஒரு வழியா வந்துட்டான். ட்ரெயின் பாஞ்சு வந்துட்டு ட்ராக்ல இருந்து. ஏன்டா இது பாஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு நருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான்.
பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வந்து அவனோட ஸ்டோன் ஃபேஸ்ல வந்து சொருவுது அந்த ட்ரெயின். சொருவிட்டு பருட்டோ மாசம் வந்து வெளியே நின்றுட்டு இருக்கான். பருட்டோ உசுமாக்கி அரைவிடு அப்படின்னு சொல்றான் அவன். நருட்டோ சதறிட்டான். என்னோட ஸ்டோன் ஃபேஸ்ல ஏன்டா இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு சென்சேஸ்லாம் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. உன்னை சிக்கடாய் பார்த்துட்டு இருக்கான். அவ அப்பா மூஞ்சே உடச்சு தள்ளிட்டானா விளங்குண்டான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே பருட்டோ ஏதோ சாதிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். சடனா பார்த்தா கொணகமரு வளர்ந்துட்டான். சடனா பருட்டோக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். பார்த்தா கொணகமரை அடிச்சு நொறுக்கலான்னு பார்க்கான். நம்மளால அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு சுத்தி வளைக்கான். பிக் ப்ரோ கொணகமரு என்னை விடுங்கன்னு சொல்றான் அவன். டே என்னையில பிக் ப்ரோன்னு சொல்லாத, இனிமேல் நான் ஒரு சென்சேன்னு சொல்றான் அவன். பார்த்தா டெங்கி வெளியே வந்துட்டான். டெங்கி நம்ம என்ட்ரன்ஸ் செரிமோனிக்கு ஒரு வழியா வந்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். என்னடா உன் கூட சேர்ந்து இன்னொரு பையனை வந்து சேர்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் கொணகமரு. டெங்கி சந்தோஷப்படுறான். பருட்டோ உசுமாக்கி ஒன்னால தான்டா நான் இந்த நிலைமையில வந்து நின்றுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வழியே எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்த்தா அந்த ட்ரெயினை அப்படியே ப்ரோக்ளைன் போட்டு தூக்க ஆரம்பிச்சிட்டானு. உன்னை சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். டே இது ஒரு ப்ரோட்டோடைப் ட்ரெயின் தான்டா, இதுக்கெல்லாம் ஒன்னும் கவலைப்படாத, யாருக்கு ஒன்னும் அடிபடன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோட்ட. என்னை மன்னிச்சிருன்னு சொல்றான் நருட்டோ சிக்கமர்ட்ட. இதாடா காமினாரோமின் கம்பெனிக்காரன் வந்து நஷ்டஈடு கொடுத்துட்டானுங்க, அதனால எதுக்கு கவலைப்பட தேவைன்னு சொல்றான் சிக்கமாரு. காமினாரோ கம்பெனியோட ஓனர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவங்க பையன் வந்து மாறினது காரணமே பருட்டோ தான் சொல்லிட்டு இப்போ ஒரு நிஞ்சா அகாடமிக்கு வந்தானா அதுக்கு உங்க பையன் தான் காரணம் சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் வர சொல்லிருக்காருன்னு சொல்லிடுறான் சிக்கமாரு. உடனே அப்படி சொன்னோடனே நருட்டோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம பையன் ஒரு பையனை மாத்திட்டானான்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன்